நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 24 திங்கள் கிழமை. தாய் திரு அவை திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடுகிறது. மனிதர்களாய் பிறந்தவர்களுள் மிகச்சிறப்பான பிறப்பை கொண்டவர் திருமுழுக்கு யோவான் என்றும், அவரினும் பெரியவர் இறையாட்சிக்குள் சிறியவராய் செயல்படுகிறவரே என்றும் ஆண்டவர் உணர்த்தியிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் திருமுழுக்கு யோவானின் அடையாளத்தை நமக்கு உயர்த்தி காட்டுகிறது. நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்கிற அந்த இறைவாக்கினுடைய வார்த்தைகள் இந்த புனிதருடைய வாழ்வில் நிறைவேறியிருப்பதை கண்டு கடவுளை நாமும் புகழ்ந்து பாடுவோம். படித்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். திருப்பாடல் 139 வரிகள். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கிறேன் என்கிற வார்த்தை. கடவுள் ஒவ்வொருவரையும் வியத்தகு முறையில் படைத்தார். திருமுழுக்கு யோவான் எப்படி அந்த வியத்தகு ஆற்றலை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியாகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். இந்த தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடுவோம். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆய்ந்தறிகிறார். நாம் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறார். நம் நினைவுகளை தொலையிலிருந்து உய்த்துணர்கிறார். இப்படி எல்லாவற்றிலும் உயர்ந்தவரை நாமும் ஒவ்வொரு நாளும் புகழ்ந்தேத்த பாடி புகழ அழைக்கப்படுகிறோம். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உங்களுடைய உள் உறுப்புகளை எல்லாம் உண்டாக்கியவர் அவரே என்ற வார்த்தைகள். தாயின் கருவில் நமக்கு உரு தந்தவர் ஆண்டவரே. தாயோ தந்தையோ அல்ல, அவர்கள் கருவிகளாக செயல்பட்டார்கள். இறைவனே அதனுடைய காரண கர்த்தாவாக இருக்கிறார். வியத்தகு அஞ்சத்தகு முறையில் அவர் நம்மை படைத்ததால் நாம் அவருக்கு நன்றி நவில்கிறோம். ஆகவே இறைவனை துதித்து பாடுகிறோம். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பல்வேறு ஆசீர்வாதங்களுக்கு மத்தியிலே நாங்கள் உம்மை புகழ்ந்து பாட இதோ உமது திருமுன் நின்று
உமக்கு மாட்சியளிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பேரிரக்கத்திலே எங்களுக்கு நிறைவு உண்டு என்று நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய எலும்பு உமக்கு மறைவானதன்று. இதோ நீர்தாமே ஆழ் பகுதிகளில் நாங்கள் உருவெற்றதை அறிந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறீர். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னல்கள், மனக்கவலைகள், போராட்டங்களை எல்லாம் தேவரீர் இந்த பெருவிழாவின் நிறைவில் மாற்றித்தரும்படியாக, எங்களுடைய கண்ணீர் கவலைகள் மாறும்படியாக தெய்வம் ஒருவரே எங்களோடு பயணித்து எங்களுக்கு நிறைவை தரும்படியாக எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.